உங்களுடைய பிள்ளை அல்லது உங்களுடைய கணவன் அல்லது உங்களுடைய மனைவி அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் யாராவது ஐஸ் போதைப் பொருளை பாவிக்கின்றவர்களாக இருந்தால் அவர்கள் ஐஸ் போதைப் பொருளை பாவிக்கின்றார்கள் என்பதனை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பீர்கள்? ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பவர்களை எவ்வாறு மீட்டுக் கொண்டு வருவது? உங்களுடைய பிள்ளைகள் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பவர்களாக இருந்தால் அவர்களை எவ்வாறு மீட்டுக் கொண்டு வருவது? இலங்கையிலே திடீரென அதிகளவான ஊடகங்கள் ஐஸ் போதைப் பொருள் பாவனை தொடர்பாக கதைப்பதற்கான காரணங்கள் என்ன? இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன? இவை தொடர்பாகவே நாம் இன்று பார்க்க போகின்றோம். ஐஸ் போதைப் பொருளானது எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகின்றது, எவ்வாறு நாடுகளுக்கிடையே கடத்தப்படுகின்றது, ஐஸ் போதைப் பொருளினுடைய வர்த்தகம் எவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்றது, இதற்கு பின்னால் உள்ள மர்மங்கள் என்ன என்பது தொடர்பாக நான் முன்னைய காணொளியில் தெளிவாக கதைத்துள்ளேன். அந்த காணொளியை பார்வையிடாதவர்கள் தயவு செய்து அந்த காணொளியை பார்வையிட்டதற்கு பின்னர் இந்த காணொளியை பார்க்கவும். இதன் போதுதான் உங்களுக்கு முழுமையான தெளிவினை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கும். இன்று ஐஸ் போதைப் பொருள் தொடர்பாக எல்லா இடங்களிலும் கதைக்கப்படுகின்றது. வீட்டுக்கு வீடு, தெருவுக்கு தெரு, மதத்தலங்கள் என்று எல்லா இடங்களிலும் தற்பொழுது பேச பொருளாக மாறியுள்ள விடயம் தான் இந்த ஐஸ் போதைப் பொருள் தொடர்பான பிரச்சனைகள். அத்தோடு முஸ்லிம் சமூகத்திற்கு மத்தியிலே ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகமானது அதிகளவாக நடைபெறுவதாகவும் இதன் காரணமாக பள்ளி வாயல்கள், மதத்தலங்கள் மூலமாக முஸ்லிம் சமூகத்தில் போதைப் பொருட்கள் பாவனையை கட்டுப்படுத்துவதற்குரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்குமாறும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு போலீசார் பல்வேறு விதமான வேண்டுகோள்களை விடுத்திருந்தார்கள். இது ஒரு புறம் இருக்க, இலங்கையிலே அனைத்து ஊடகங்களிலும் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பாகத்தான் பல்வேறு விதமான செய்திகள் வெளியிடப்பட்டு வருகின்றது. அதிலும் குறிப்பாக 2 முக்கிய தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பான பாவனை தொடர்பான அதிகளவான தகவல்களை வெளியிட்டு வருகின்றார்கள். இந்த ஐஸ் போதைப் பொருளானது எதிர்கால சமுதாயத்தினையே நாசமாக்கிவிடும், இலங்கையினுடைய எதிர்கால இளைஞர்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக இந்த ஐஸ் போதைப் பொருள் மாற்றிவிடும் என்றும் இந்த முக்கியமான 2 ஊடகங்களில் பல்வேறு விதமான கேம்பெயின்கள் நடைபெற்று வருகின்றது. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். இந்த வருடம் தானா இலங்கையிலே ஐஸ் போதைப் பொருளுடைய பாவனை அதிகரித்துள்ளது? அல்லது இந்த வருடம் தானா இலங்கைக்கு ஐஸ் போதைப் பொருள் பாவனை கொண்டு வரப்பட்டது? இல்லை, 2009ஆம் ஆண்டு இலங்கைக்கு ஐஸ் போதைப் பொருள் அறிமுகம் செய்யப்பட்டு விட்டது. 2016ஆம் ஆண்டிலிருந்து 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையிலே ஐஸ் போதைப் பொருள் வர்த்தகமானது மேலோங்க தொடங்கியது. 2018ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு பிறகு இலங்கையிலே ஐஸ் போதைப் பொருள் பாவனையாளர்கள் சடுதியாக அதிகரித்துள்ளார்கள். அப்பொழுதெல்லாம் இந்த ஊடகங்களுக்கு வராத அக்கறை தற்பொழுது ஏன் வந்துள்ளது என்பதுதான் என்னுடைய கேள்வி. உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய இளைஞர்களை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால், இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் 2016ஆம் ஆண்டு 2018ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே இந்த ஐஸ் போதைப் பொருளை ஒழிப்பதற்கான பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்க வேண்டும். அல்லது அப்போதைய காலப்பகுதியிலேயே இது தொடர்பாக அதிகளவான விழிப்புணர்வுகளை வழங்கி மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்க வேண்டும். ஆனால் இன்று ஐஸ் போதைப் பொருளினால் 80% மக்கள் பாதிப்படைந்ததற்கு பிறகு ஊடகங்கள் மூலமாக இது போன்றதொரு கேம்பெயின்கள் நடைபெற்று வருகின்றது. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடைபெற்று 5 நாட்களிலேயே கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இந்த தீவிரவாதத்தை இல்லாமல் ஆக்குவதற்காகவும் இந்த நாட்டினை மீட்டெடுப்பதற்காகவும் தான் ஜனாதிபதி போட்டியில் பங்கேற்க போவதாக அறிவித்திருந்தார். இவ்வாறு ஈஸ்டர் குண்டு தாக்குதலை பயன்படுத்தி எவ்வாறு தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றதோ அதுபோன்று இந்த ஐஸ் போதைப் பொருளையும் பயன்படுத்தி சில ஊடகங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தயாராகி வருவதாக தோன்றுகின்றது. இலங்கையினுடைய இளைஞர் சமுதாயத்தினை பாதித்துள்ள ஐஸ் போதைப் பொருளை ஒழித்து கட்டுவதற்கும் இலங்கையினுடைய எதிர்கால சந்ததியான இளைஞர்களை பாதுகாப்பதற்கும் சரியான நபர் டேஷ் இவர்தான் என்று எதிர்காலத்திலே தேர்தல் பிரச்சாரங்கள் கூட நடைபெறலாம். இதற்கான காரணம் இன்று ஐஸ் போதைப் பொருளை வைத்து ஊடகங்களிலே மேற்கொள்ளப்படும் விளம்பரங்கள் மறைமுகமாக இப்படியானது ஒரு அரசியலையும் எடுத்து காட்டுவது போல் தோன்றுகின்றது. எனவே மக்களாகிய நீங்கள் இவற்றையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த மிக முக்கியமான விடயம் தான், ஒரு நாட்டிலே போதைப் பொருளை இல்லாதொழிக்க முடியாது. ஒரு அரசாங்கம் போதைப் பொருளை இல்லாமல் ஒழிப்பதற்காக செயற்படுமாக இருந்தால் ஒருவேளை அந்த அரசாங்கம் கூட மாற்றப்படலாம். ஏனென்றால் நீங்கள் நினைப்பது போன்று போதைப் பொருள் வியாபாரம் என்பது லட்சக்கணக்கில் மேற்கொள்ளப்படக்கூடிய வியாபாரம் அல்ல. போதைப் பொருள் வியாபாரம் என்பது பில்லியன் டாலர் வியாபாரமாகும். எனவே மறைமுகமாக இதற்கு பின்னால் எல்லா விதமான கைகளும் சம்பந்தப்பட்டிருக்கும். தற்போது கூட உள்நாட்டிற்குள்ளே போதைப் பொருட்கள் விநியோகம் செய்பவர்களையும் போதைப் பொருட்கள் பாவிப்பவர்களையும் தான் கைது செய்கின்றார்களே ஒழிய உள்நாட்டிற்குள்ளே போதைப் பொருட்களை கடத்துகின்ற, போதைப் பொருட்களை கொண்டு வருகின்ற முக்கியமான புள்ளிகள் கைது செய்யப்படுவதில்லை. வெளிப்படையாக பச்சையாக கூறுவதாக இருந்தால் போதைப் பொருள் கடத்தலுடன் சம்பந்தப்பட்ட முக்கியமான புள்ளிகளை இலங்கை போன்ற சட்டத்திட்டங்களை கொண்ட நாட்டினுடைய அரசினால் எதுவுமே செய்ய முடியாது. எனவே இப்படியான சூழ்நிலையில் போதைப் பொருள் பாவனையை சமூகத்திற்கு மத்தியிலே எவ்வாறு கட்டுப்படுத்துவது?
கட்டுப்படுத்துவது. எம்மால் செய்ய முடியுமான ஒரே ஒரு வேலை போதைப் பொருள் வாடிக்கையாளர்களை குறைப்பதுதான், போதைப் பொருள் பாவனையாளர்களை இல்லாமல் ஆக்குவதுதான். அதாவது சுருக்கமாக கூறுவதாக இருந்தால் நாம் தான் களத்தில் இறங்க வேண்டும். எங்களுடைய பிரதேசங்களை இந்த போதைப் பொருட்களில் இருந்து பாதுகாப்பதற்காக, எங்களுடைய நாட்டு இளைஞர்களை இந்த போதைப் பொருளில் இருந்து பாதுகாப்பதற்காக, எங்களுடைய பிள்ளைகளை குழந்தைகளை இந்த போதைப் பொருளில் இருந்து பாதுகாப்பதற்காக களத்தில் இறங்க வேண்டியது நாம் தான். தற்போதைய சூழ்நிலையில் போதைப் பொருட்களை நாட்டிலே கட்டுப்படுத்துவதற்குரிய ஒரு சிறந்த வழி இதுதான். உண்மையிலேயே இந்த ஐஸை போதைப் பொருள் என்று அழைப்பதை விட விஷப்பொருள் என்று தான் அழைக்க வேண்டும். காரணம், நான் முன்னே வீடியோவில் கூறியது போன்று சில இரசாயன பதார்த்தங்களை கலவையினை பயன்படுத்தி தான் இந்த ஐஸ் என்கின்ற விஷப்பொருள் உருவாக்கப்படுகின்றது. மற்ற போதைப் பொருட்கள் ஒரு வருடத்தில் 70% அழிவை தருமாக இருந்தால் இந்த ஐஸ் என்கின்ற போதைப் பொருள் விஷப்பொருள் ஒரு வருடத்தில் 95% அழிவை தரும். சமூகத்திலே அதிகளவான இளைஞர்களும் மாணவர்களும் மாணவிகளும் இந்த ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையாகுவதற்கான காரணங்களில் மிக பிரதானமான காரணம் இந்த ஐஸ் போதைப் பொருள் தொடர்பான மார்க்கெட்டிங், அதாவது சந்தைப்படுத்தல் தான். ஐஸ் போதைப் பொருளை பாவித்தால் இப்படியான நன்மைகள் கிடைக்கும், அப்படியான வேலைகளை செய்ய முடியும், எங்களுடைய உடலில் இவ்வாறான மாற்றங்கள் ஏற்படும் என்று போலியான நம்பிக்கைகள் மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் விதிக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே இந்த ஐஸ் போதைப் பொருளை பாவிப்பதனால் இவ்வாறான எந்த விதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை. ஒரு மனிதன் சரியாக உறங்காவிட்டால், அதாவது ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலமேனும் உறங்காவிட்டால் அவனுடைய உடலில் எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுமோ அது போன்ற பல்வேறு விதமான மாற்றங்கள் தான் இந்த ஐஸ் போதைப் பொருளினால் ஏற்படுகின்றது. முக்கியமாக ஐஸ் போதைப் பொருள் பாவிப்பவர்களால் சரியாக தூங்க முடிவதில்லை. ஒரு பாடசாலையிலே நன்றாக படிக்கக்கூடிய மாணவனிடத்தில் அவனுடைய சக மாணவன் ஒருவன் கூறுகின்றான், பரீட்சைகளுக்கு தூங்காமல் படிப்பதற்கு இந்த ஐஸ் மிகவும் உதவியாக இருக்கின்றது என்று கூறுகின்றான். பிறகு இருவரும் தூங்காமல் பரீட்சைக்காக படிப்பதற்காக இந்த ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் காலப்போக்கில் 2 பேரும் அவர்களுடைய கௌரவத்தையும் சுய சிந்தனையையும் இழந்து அவர்களுடைய கல்வியையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இன்று பாடசாலை மட்டத்திலும் பல்கலைக்கழக மட்டத்திலும் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களிடத்தில் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பாக இவ்வாறு தான் மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் கொழும்பையும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் வாழக்கூடிய இரவு நேர வேலைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கும் வாகன சாரதிமார்களுக்கும் இந்த ஐஸ் போதைப் பொருளானது தூங்காமல் வேலை செய்வதற்குரிய ஒரு சிறந்த மருந்தாக சந்தைப்படுத்தப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் புதிதாக திருமணமானவர்களுக்கு கூட உடல் வலிமையை தரக்கூடிய ஒரு சிறந்த மருந்தாக இந்த ஐஸ் போதைப் பொருள் சந்தைப்படுத்தப்படுகின்றது. இவ்வாறு திருமணத்திற்கு பின்பு இந்த ஐஸ் போதைப் பொருளை பாவித்த அதிகளவான நபர்கள் தற்பொழுது அவர்களுடைய மனைவியையும் இழந்து அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் இழந்து நடுத்தருவிலே பிச்சைக்காரர்கள் போன்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கையினுடைய மனநல வைத்தியசாலைகளினுடைய தரவுகளின்படி இலங்கையிலே அதிகளவாக மனநலம் பாதிக்கப்பட்டவர்களில் ஐஸினால் பாதிக்கப்பட்டவர்களும் அதிகமாகும். இன்னும் சிறிது காலத்தில் மனநல வைத்தியசாலையில் ஐஸ் வார்ட், ஐஸுக்கான பிரத்யேக வைத்தியசாலை என்ற ஒரு பிரிவும் ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் என இலங்கையினுடைய மனநலத்துறை வைத்தியர்கள் அறிவித்துள்ளார்கள். அதாவது ஐஸ் பாவிப்பவர்களுடைய இறுதிக்கட்ட முடிவு ஒரு மனநோயாளியாக மாறிவிடுவார்கள். அடுத்து எமது சமூகத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை தான் என்னுடைய குழந்தை, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி ஐஸ் போதைப் பொருளை பாவிக்கின்றார்களா என்பதனை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமை. இலங்கையில் உள்ள 100% பெற்றோர்களுக்கு தங்களுடைய குழந்தைகள் ஐஸ் போதைப் பொருளை பாவிக்கின்றார்களா இல்லையா என்பதனை கண்டுபிடிக்க தெரியாது. எனவே முதலில் உங்களுடைய பிள்ளைகள் வசிக்கின்ற அறைகளை சோதனை செய்து பாருங்கள். சிறிய கண்ணாடி குற்றிகள் அல்லது உடைந்த லைட் மின்குமிழினுடைய பகுதிகள் அவர்களிடம் இருக்கின்றதா என்பதனை சோதனை செய்து பாருங்கள். 8ஆம் தரத்திலே படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அதிகளவாக பழுதடைந்த மின்குமிழ்களை ஒரு கடையிலே வாங்கி வந்துள்ளான். ஒரு தடவை 2 தடவை அல்ல, பல தடவைகள் பழுதடைந்த மின்குமிழ்களை ஒரு கடையில் கேட்டு வாங்கியுள்ளான். பிறகு கடை உரிமையாளர் ஏன் இவன் பழுதடைந்த மின்குமிழ்களை அதிகமாக வாங்குகின்றான் என்று தேடி பார்க்கும் பொழுது அந்த 8ஆம் தர வகுப்பு படிக்கக்கூடிய அந்த சிறுவன் இந்த மின்குமிழ்களை வாங்கி அதன் மூலமாக ஐஸினை நுகர்கின்றான். அத்தோடு ஐஸ் போதைப் பொருள் பாவிப்பவர்கள் லைட்டரினுடைய மேல்பக்க மூடியினை கலட்டியவாறு தான் ஐஸ் போதைப் பொருளுக்காக லைட்டரை பாவிப்பார்களாம். எனவே அவ்வாறு உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய கணவன்மார்கள் லைட்டரினுடைய மேல்பக்க தகர மூடியை கலட்டி பாவிப்பார்களாக இருந்தால் அவற்றிலிருந்து இவர்கள் ஐஸ் போதைப் பொருளை உட்கொள்கின்றார்கள் என்பதனை உறுதி செய்து கொள்ளுங்கள். அடுத்த மிக முக்கியமான விடயம் தான் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் வெற்று பேனாவினுடைய குமிழ் வளையங்கள் காணப்படுகின்றதா என்பதனையும் பார்வையிட்டுக் கொள்ளுங்கள். அதிகளவான பாடசாலை மாணவர்கள் வெற்று பேனாவினுடைய குமிழ்களை பயன்படுத்தி ஐஸை நுகர்வதற்காக பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அத்தோடு அவர்களுடைய பைகளில், பர்ஸ்களில் சுருட்டப்பட்ட கடதாசித்தாள்கள், சுருட்டப்பட்ட பணத்தாள்கள்
இருக்கின்றனவா என்பதனையும் சோதனை செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். அத்தோடு உங்களுடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் எத்தனை மணிக்கு தூங்கச் செல்கின்றார்கள், எவ்வளவு நேரம் தூங்குகின்றார்கள் என்பதனையும் நன்கு சோதனை செய்து கொள்ளுங்கள். தற்போதைய சூழ்நிலையில் ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை விடிய விடிய பரீட்சைக்காக படிப்பதும் சந்தேகத்திற்கிடமான விடயம்தான். எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் இவற்றினை கருத்தில் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்குரிய விடயங்களை மேற்கொள்ளுங்கள். அத்தோடு ஐஸ் போதை பொருளுக்கு அடிமையான பிள்ளைகள் பெற்றோர்களிடம் அதிகமாக கதைக்க மாட்டார்கள். எப்பொழுதும் தனிமையையே விரும்புவார்கள், குறைவாகவே சாப்பிடுவார்கள். எனவே இவ்வாறான அறிகுறிகள் உங்களுடைய பிள்ளைகளிடம் காணப்பட்டால் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இவ்வாறு உங்களுடைய பிள்ளை ஐஸ் போதை பொருளை பாவிக்கின்றாரா இல்லையா என்று கண்டுபிடிப்பதுதான் ஐஸ் போதை பொருள் பாவனையை நிறுத்துவதற்கான முதலாவது படிமுறை. அது உங்களுடைய பிள்ளையாகவும் இருக்கலாம், கணவனாகவும் இருக்கலாம், மனைவியாகவும் இருக்கலாம். முதலில் அவர் ஐஸ் போதை பொருள் பாவிக்கின்றாரா இல்லையா என்பதை நாங்கள் கண்டுபிடிப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். அடுத்த மிக முக்கியமான விடயம் ஐஸ் போதை பொருள் பாவிப்பதை எவ்வாறு நிறுத்துவது. இதற்கு முதலில் அவர்கள் எவ்வளவு காலம் இந்த ஐஸ் போதை பொருளை பாவிப்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதனை நீங்கள் கண்டறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒருவர் தொடர்ந்து ஐஸ் போதை பொருளை பாவிக்காதவராக இருந்தால், அதாவது வாரத்திற்கு ஒரு முறை, 2 வாரத்திற்கு ஒரு முறை, 3 வாரத்திற்கு ஒரு முறை என்று பாவிப்பவராக இருந்தால், அவருக்கு தாயினுடைய, தந்தையினுடைய, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடைக்குமாக இருந்தால், உடனடியாக இன்றிலிருந்து நான் இந்த ஐஸ் போதை பொருளை பாவிப்பதை நிறுத்தி விடுகின்றேன் என்று உறுதி கொண்டு அவர் ஐஸ் பாவிப்பதை நிறுத்திவிட வேண்டும். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், இவ்வாறு நிறுத்துவதற்கு தாயினுடைய, தந்தையினுடைய, குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு மிகவும் முக்கியமானதாகும். ஆனால் இவ்வாறு அதிகமானோர்களால் செய்ய முடிவதில்லை. ஒருவர் தொடர்ந்தும் ஐஸ் போதை பொருளை பாவிப்பவராக இருந்தால், அதிகளவாக ஐஸ் போதை பொருளை உட்கொள்பவராக இருந்தால், அவர் படிப்படியாகத்தான் இந்த ஐஸ் போதை பொருளை நிறுத்த வேண்டும். அதாவது ஒரு தடவை அவர் 100% இந்த ஐஸ் போதை பொருளை உட்கொண்டால், அடுத்த தடவை 50% இந்த ஐஸ் போதை பொருளை உட்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு 25% இந்த ஐஸ் போதை பொருளை உட்கொள்ள வேண்டும். இவ்வாறு படிப்படியாக அவர் ஐஸ் போதை பொருளை உட்கொள்வதை குறைக்க வேண்டும். இவ்வாறு அவர் படிப்படியாக ஐஸ் போதை பொருள் உட்கொள்வதை குறைத்ததற்கு பிறகு ஒரு கட்டத்தில் முழுமையாக அந்த ஐஸ் போதை பொருளை உட்கொள்வதை நிறுத்திவிடுவார். அவ்வாறு அவர் நிறுத்தியதற்கு பிறகு 2 நாட்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. ஆனால் 2 நாட்களுக்கு பிறகு அவருக்கு மீண்டும் இந்த ஐஸ் போதையினுடைய தேவை ஏற்படும். அதிகளவான தூக்கம், சோர்வு, களைப்பு, வேலை செய்ய முடியாத நிலைமை போன்ற பல்வேறுபட்ட விளைவுகள் அவருடைய உடலிலே தோன்றும். இப்படியான கட்டத்தில் அவருக்கு அவருடைய தாயும், தந்தையும், குடும்ப உறுப்பினர்களும் ஆதரவாக இருப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவரால் இதிலிருந்து வெற்றி பெற முடியும். எனவே இந்த ஐஸ் போதை பொருளை முற்றாக நிறுத்தி 2 நாட்களுக்கு பின்பு இந்த உளச்சோர்வு, வேலை செய்ய முடியாத நிலைமை என்பனவற்றிலிருந்து மீண்டு வருவதற்காக ஜிம், உடற்பயிற்சி போன்ற விடயங்களில் அவர் ஈடுபட வேண்டும். விசேடமாக உடற்பயிற்சியில் ஆர்வம் காட்டுவது மிகவும் சிறந்ததாகும். அது மட்டுமல்லாமல் அவருடைய மனநிலையை சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடிய வேறு விதமான பயிற்சிகளிலும் அவர் ஈடுபடலாம். அடுத்த மிக முக்கியமான விடயம், உங்களுடைய பிள்ளை யாருடன் சேர்ந்து இந்த ஐஸ் போதை பொருளை கொள்வனவு செய்கின்றார், நுகர்கின்றார் என்பதனையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளையை மாத்திரம் நீங்கள் காப்பாற்ற நினைக்க வேண்டாம். உங்களுடைய பிள்ளை யாருடன் சேர்ந்து இந்த ஐஸ் போதை பொருளை நுகர்கின்றார்களோ அவர்களையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அவருடைய நண்பர்களை கண்டறிந்து அவர்களையும் ஐஸ் போதை பொருளிலிருந்து மீண்டு வருவதற்கான எல்லா விதமான உதவிகளையும் நீங்கள் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுடைய குழந்தை ஐஸ் போதை பொருளிலிருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு அவருடைய நண்பர்களினுடைய தூண்டுதல்களால் மீண்டும் அதே பழக்கத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அவ்வாறு முடியாவிட்டால் அவருடைய நண்பர்களிடமிருந்து தூரமாக வைத்திருப்பதுதான் சிறந்தது. அத்தோடு 2 வாரங்களுக்கு ஐஸ் போதை பொருள் பாவிப்பதை நிறுத்திவிட்டதற்கு பிறகு அவர் சரியான உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு அவருடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவும் கிடைக்க பெறுமாக இருந்தால் அவருக்கு தூக்கமின்மை போன்ற ஒரு சில பிரச்சனைகள் மாத்திரம் தான் காணப்படும். இந்த சமயத்தில் முறையான வைத்தியரை நாடி இவர் தொடர்பான அனைத்து விடயங்களையும் தெளிவான முறையில் கூறி தூக்கமின்மைக்கான மருந்துகளை பெற்றுக் கொள்ளுங்கள். சிலர் அதிகளவான ஐஸ் போதை பொருட்களை தொடர்ந்தேச்சையாக உட்கொள்வதன் காரணமாக அவர்களுடைய மனநலம் பாதிப்படைந்து விடும். அவ்வாறு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருவரை ஆரம்பத்திலேயே முறையான வைத்தியரிடம் கொண்டு சேர்த்து முறையான மருந்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மாதம் ஐஸ் பாவிக்காமல் கட்டுப்பாடாக இருந்து விடுவாராக இருந்தால் நிச்சயமாக அவரால் மீண்டு வருவது சுலபமான விடயமாகும். இருப்பினும் ஐஸ் பாவனையில் இருந்து முற்றாக விடுபட வேண்டுமாக இருந்தால் கிட்டத்தட்ட 3 மாதமாவது அவர் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதற்கான எல்லா விதமான உதவிகளையும் அவருடைய தந்தையும், தாயும், குடும்ப உறுப்பினர்களும் அவருக்கு வழங்க வேண்டும். இன்று அதிகளவான மாணவர்கள், இளைஞர்கள் இந்த ஐஸ் போதை பொருள் பாவனையில் இருந்து மீண்டு வர முடியாமைக்கான காரணம் அவர்களுடைய தாயும், தந்தையும், அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் அவர்களுக்குரிய ஆதரவினை கொடுக்காமை தான். எனவே
இது போன்ற படிமுறைகளை மேற்கொள்வதன் மூலம் ஐஸினால் பாதிக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சமாவது மீட்டுக் கொண்டு வரலாம். இன்று அதிகமானோர் கூறுவது இவ்வாறு தான், நான் குடு அடிப்பதில்லை, நான் ஐஸ் தான் அடிக்கின்றேன், நான் குடுகாரன் அல்ல, எனக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் இருக்கின்றது, அதனால் தான் நான் ஐஸை பாவிக்கின்றேன் என்று கூறுவார்கள். உண்மையிலேயே குடு ஹெரோயினை விட அதிகளவு அழிவை தரக்கூடிய பதார்த்தம் தான் இந்த ஐஸ் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. உதாரணத்துக்கு கூறுவதாக இருந்தால், நீங்கள் ஹெரோயினை தொடர்ச்சியாக பாவிப்பவராக இருந்தால் ஒரு வருடத்தில் இறந்து விடுவீர்கள். ஆனால் ஐஸை தொடர்ச்சியாக பாவிப்பவராக இருந்தால் 6 மாதத்திலேயே இறந்து விடுவீர்கள். அத்தோடு நான் மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன், இந்த போதைப் பொருளை நிறுத்த வேண்டுமாக இருந்தால், உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், இந்த நாட்டினுடைய இளைஞர் சமுதாயத்தினை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தான் களத்திலே இறங்க வேண்டும். எங்களுடைய பிரதேச மட்டத்தில் இதற்கான வேலை திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இனிவரும் காலங்களில் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை முன்னெடுத்து போதைப் பொருள் பாவனையை குறைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயற்படுவோம். எனவே இந்த வீடியோவினை அதிகம் ஷேர் செய்து மக்களிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.